இப்போ ஐஜி ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் வந்து யாரையுமே வந்து இலகுவாக நம்ப மாட்டார். அவர்கிட்ட திரும்பி திரும்பி கேட்டு இல்லை அவர் ஒட்டி தந்த பொருளையும், இப்போ திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, ஒட்டி தந்த பொருளையும் மற்றொரு ஒட்டினால் ஒட்டிக்கொள்ளல். ஒருத்தர் வந்து இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு ஏஜென்சியை வச்சு அவரை செக் பண்ணி இவர் வந்து நல்லவர் தானா அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து, அதாவது எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு ஒரு வள்ளுவம் இருக்குது. அந்த அடிப்படையில் எடுக்கிற பொழுதே வந்து அவங்களெல்லாம் வந்து கைதேர்ந்தவர்களாகவும் அனுபவம் மிக்கவர்களாகவும் நேர்மையாகவும் இந்த கட்சியுடைய கொள்கைக்கு ஏற்புடையவர்களாக இருப்பவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து இவங்க வந்து இந்த 38 மாவட்டத்திற்கும் சென்னை மாநிலத்தில் எத்தனை பேர் இருக்கணும், சென்னை தலைமைச் செயலகத்தில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கட்டமைப்பதை வந்து சரியாக கட்டமைத்து விட்டால் வர இருக்கின்ற 2026 சட்டசபை தேர்தலில் வந்து கணிசமான முறையில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு மிகவும் சாதகமாக இருந்துகிட்ருக்கு.